சென்னையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை தந்தபோது அவரை வரவேற்க தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் இல்லாதது குறித்து பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழிசை தனது எக்ஸ்தல பக்கத்தில் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பிரதமர் சுமார் 7,000 கோடி மதிப்பிலான மக்கள் நலத்திட்டங்களை அர்ப்பணிக்க வந்துள்ளார். இந்த வருகையை ஒட்டுமொத்த தமிழகமும் உற்சாகத்துடன் வரவேற்கின்றது. ஆனால் மாநிலத்தின் முதல்வர் பிரதமரை வரவேற்காமல் பின்வாங்குவது எந்த வகையான கலாச்சாரம்? நகருக்குள் இருந்தும் பிரதமரை வரவேற்க செல்லாதது தவிர்த்தது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தமிழக மக்களின் நலனுக்காக பிரதமர் நேரடியாக பல்வேறு திட்டங்களை துவங்கி வைத்துள்ளார். இது மாநில மக்களுக்கு பெரும் நம்பிக்கை தரும் நிகழ்வு. ஆனால் அதற்கான விழாவில் முதல்வர் பங்கேற்காமல் இருப்பது தமிழகத்தின் அரசியல் மரியாதைக்கும் பாரம்பரியத்திற்கும் கேள்விக்குறி எழுந்திருக்கின்றது. பிரதமர் வழங்கும் திட்டங்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் தான் முதல்வர் இந்த விழாவை தவிர்த்தாரா? இது தமிழக மக்களிடம் தவறான செய்தியை ஏற்படுத்தும் செயல். மாநிலத்தின் வளர்ச்சிக்கான திட்டங்களை பிரதமர் நேரடியாக துவங்கி வைக்கும் பொழுது அதனை வரவேற்காமல் இருப்பது அரசியல் மரியாதைக்கு புறம்பானது எனவும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழிசை சவுந்தரராஜன் தனது பக்கத்தில் ஒரு மாநிலத்தின் முதல்வர் பிரதமர் வருகை தரும் பொழுது அவரை வரவேற்காமல் இருப்பது அரசியல் வேறுபாடுகளை வெளிப்படுத்தும் செயல் மட்டுமல்லாமல் அது மாநில மக்களின் நலனையும் புறக்கணிக்கும் செயல். பிரதமர் கொண்டு வந்துள்ள திட்டங்கள் கல்வி, சுகாதாரம், அடிப்படை வசதிகள், வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி போன்ற பல துறைகளில் தமிழகத்திற்கு வலு சேர்க்கும். இத்தகைய முக்கியமான நிகழ்வில் முதல்வர் பங்கேற்காமல் இருப்பது மக்கள் நலனுக்கான அர்ப்பணிப்பை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. அரசியல் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பிரதமருடன் இணைந்து செயல்படுவதுதான் ஒரு முதல்வரின் கடமை. ஆனால் அதனை தவிர்த்து விழாவை புறக்கணித்து இருப்பது தமிழகத்தின் அரசியல் கலாச்சாரத்திற்கு கேடு விளைவிக்கும் செயல் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழிசை சவுந்தரராஜன் இந்த கருத்துக்களை தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. பிரதமரின் வருகை, மக்கள் நலத்திட்டங்கள், மாநில வளர்ச்சி ஆகியவற்றை முன்னிறுத்திய அவர் முதல்வரின் பங்கேற்பின்மையை கண்டிக்கத்தக்கது. இதனால் தமிழக அரசியல் சூழல் புதிய சர்ச்சையை எழுந்துள்ளது. இது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.